ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ரெண்டும் ஐஎன்எம் தான் மெயினாக. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில புதுசாக நம்ம கேள்விப்படுற மாதிரி கொஷின்ஸும் இருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து நடந்த முதல் கிளர்ச்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னியாசி அந்தோலன் அப்படிங்கிற கிளர்ச்சி தான். 1907 சூரத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா ராஷ்பிகாரி கோஷ். இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் அதுவும் ராஜ்பிகாரி கோஷ் தான். பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா மதுரை காஞ்சி. 1922 காந்திஜி பின்வரும் எந்த செய்தித்தாளில் தனது கட்டுரைகளை எழுதியதற்காக 6 வருடம் தண்டனை விதிக்கப்பட்டார் அப்படின்னா யங் இந்தியா. 1920-21 மாப்ளா கழகம் நடைபெற்ற இடம் கேரளா. அணு ஆயுத தடை ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1963. விநாயக் தாமோதர் சவார்கர், விடி சவார்கர் சொல்லுவோம்ல, அவரோட குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். 1876 இந்திய சங்கத்தை நிறுவியவர், இந்தியன் அசோசியேஷன் 1876 யார் நிறுவனாங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. கண்டோன்மெண்ட் சட்டம் மத்திய சட்டமன்றத்தால் அமலுக்கு வந்த வருடம். கண்டோன்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1924. அடுத்தது கீழ்கண்ட கருத்துக்களுள் தவறான கருத்தினை சுட்டுகன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆரியர்களோட தாயகம் மத்திய ஆசியா அப்படின்னு சொன்னது மேக்ஸ் முல்லர். ஆரியர்கள் ஆர்டிக் பிரதேசத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னது பாலகங்காதர திலகர். ஆரியர்களின் தாயகம் திபெத், வி.ஏ. ஸ்மித். ஆரியர்களின் தாயகம் சப்த சிந்து, ஏசி தாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது கேட்டிருக்காங்க. ஸோ ஆரியர்களின் தாயகம் திபெத்துன்னு சொன்னது வி.ஏ. ஸ்மித் இல்லை. ஓகேவா? ஸோ மற்ற 3 கரெக்டு. எப்பொழுது மெட்ராஸ் இந்து சமுதாய சீர்திருத்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது? மெட்ராஸ் ஹிந்து சோஷியல் ரிஃபார்ம் அசோசியேஷன் 1891. புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் யார்? ஷெர்கான் லோடி. ரிக்வேத காலத்தில் அரச குமாரர்களுக்கு கற்பிக்கப்பட்ட போர்க்கலை இவ்வாறு அழைக்கப்பட்டது தனுர் வேதம். சதி என்பது ஒவ்வொரு சாஸ்திரப்படி ஒரு கொலை என்று வருணித்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். ஸோ சதினாலே ராஜாராம் மோகன் ராய் அவர்கள்னு சொல்லி கெஸ் பண்ணிக்கலாம். பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கேட்குறாங்க. மெட்ராஸ் கொரியர் பார்த்தீங்கன்னா 1785, ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா 1818, பெங்கால் ஹெரால்ட் 1829, உதன் மார்ட்லேண்ட் 1826. ஸோ 4321 அப்படிங்கிறது தான் ஆன்சர். பீஷ்வா ரஹூஜி பான்சேவிற்கும் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த புசி என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை போராக மாறி பின்னர் புசி 1751 பீஷ்வாவுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார். அது எந்த உடன்படிக்கைன்னு சொல்லி கேட்குறாங்க. 1751 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்கே உடன்படிக்கை. ஸோ புரந்தர் உடன்படிக்கை எப்போன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஜவஹர்லால் நேரு. ஸோ இதில் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு 1917 தன்னாட்சி இயக்கத்தின் அலகாபாத் கிளையின் கூடுதல் செயலாளராக விளங்கினார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. மற்ற 3 பார்த்தீங்கன்னா 1946 இடைக்கால அரசின் தலைவராக இருந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. கிலாபத் இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? மௌலானா சௌகத் அலியும் மௌலானா அலி பிரதர்ஸ் இல்லையா? ஸோ அவங்க 2 பேர் தான். இவருடைய தந்தை கல்கத்தாவின் மேயராக இருந்தார்னு சொல்லி மகாத்மா காந்தியை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் தப்பு. ஸோ சரி அப்படின்னா ஜவஹர்லால் நேரு மட்டும்தான். டாக்டர் ஆர்.சி. மஜும்தர் எழுதிய புத்தகங்களில் எது ஆரம்பகால மனிதனின் தோற்றத்தை பற்றி கூறுகிறது? வேத காலம். ஸோ வேதிக் ஏஜ் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். வேதிக் ஏஜ் எழுதினது யார்? ஆர்.சி. மஜும்தர். மலைவாழ் மக்களான ராமோசிகள் யாருடைய தலைமையில் ஆங்கிலேயரை எதிர்த்து கலகம் செய்தனர் அப்படின்னா சித்தூர் சிங். அடுத்தது 1947 என்பது வெகு விரைவு அல்ல, மாறாக இது மிகவும் தாமதம் அப்படின்னு சொன்னது இஸ்மே. யாரு? இஸ்மே. சமய குறைபாடு சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? 1850. ரிலீஜியஸ் டிசபிலிட்டிஸ் ஆக்ட். ரிலீஜியஸ் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1850 கொண்டு வந்தாங்க. லியாகத் அலிகானை பற்றி பின்வருமாறு கூறியவர் யார்? அவர் அரசாங்கத்தில் இருந்தாலும் அதற்கு எதிரானவர் அப்படின்னு சொன்னது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். எந்த சட்டம் 6 கமிஷனர்களை கொண்ட வாரியம் இந்திய விவகாரங்களை கவனித்து கொள்ள அரசர் நியமனம் செய்யலாம் அப்படின்னு சொன்னது அப்படின்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட்.
The Act of 1853 reduced the number of directors from 24. ஸோ 1853 வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஆக்ட் வந்து சட்ட இயக்குநர்களோட எண்ணிக்கையை 24லேருந்து எத்தனையா குறைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 குறைச்சிருக்கும். 1600 சூரத்தை அடைந்த கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் கப்பலின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஹெக்டார். ஓகேவா, ஹெக்டார். யார் மூலமாக கிருஷ்ணதேவராயர் அரேபிய குதிரைகளை வாங்கினார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் மூலமாக. சுவாமி விவேகானந்தர் சிகாகோ செல்வதற்கு உதவியவர் யார்? சர் ஆர்த்தர் ஹேவ்லாக். அடுத்தது ஒரு இந்திய யாத்திரை அப்படிங்கிறது யாருடைய சுயசரிதை? சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோட சுயசரிதை. என்ஃபீல்ட் துப்பாக்கியில் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் ஆங்கில இந்திய இராணுவத்தில் எந்த ஆண்டு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஜனவரி 1857. ஹூ ஷிஃப்டட் த ட்ரெஷரி ஃப்ரம் முர்ஷிதாபாத் டு கல்கத்தா. ஸோ ட்ரெஷரியை வந்து முர்ஷிதாபாத், அதாவது கருவூலத்தை முர்ஷிதாபாத்லேருந்து கல்கத்தாவுக்கு மாற்றினது வாரன் ஹேஸ்டிங்ஸ். சுபாஷ் சந்திரபோஸ் பெர்லின் நகரம் சென்றபோது அவரை வரவேற்றவர் யாருன்னா ரிப்பன்ட்ராப். ஒருவருடைய மதமாற்றத்திற்கு பின்பும் தனது மூதாதையர் சொத்தில் பங்கு உண்டு அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தது லார்ட் வில்லியம் பெண்டிங். இந்திய அரசியலமைப்பு தேசத்தின் மூலைக்கல் அப்படிங்கிற நூலை எழுதினது கிரான்வில் ஆஸ்டின். ஓகேவா, த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கார்னர் ஸ்டோன் ஆஃப் அ நேஷன் அப்படிங்கிற புக் வந்து யாரால் எழுதப்பட்டது? கிரான்வில் ஆஸ்டின். 1854 தபால் அலுவலக சட்டம் யாருடைய காலத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னா லார்ட் டல்ஹௌசி. காந்திஜியின் அந்தரங்க செயலர் பிரைவேட் செக்ரட்டரி மகாதேவ் தேசாய். ஹூ வாஸ் த ஆத்தர் ஆஃப் புரோக்கன் விங், உடைந்த சிறகுகள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் சரோஜினி நாயுடு. ராஜாஜியின் தமிழக அமைச்சரவையில் இருந்த பெண் அமைச்சர் ஜோதி வெங்கடாச்சலம். மருது பாண்டியன் எந்த இடத்தில் மசூதியை கட்டினார் அப்படின்னா நரிக்குடி. ஒரே மாதிரியான சுயாட்சியை அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்க வேண்டும் இக்கொள்கையை கூறியவர் முகமது அலி ஜின்னா. யார் சொல்லியிருப்பா? யூனிஃபார்ம் மெஷர்ஸ் ஆஃப் அட்டானமி ஷால் பி கிராண்டட் டு ஆல் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொன்னது முகமது அலி ஜின்னா. தமிழகத்தில் நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தில் எந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் ஒரு சிறையை தாக்கி கைதிகளை விடுவித்தனர் அப்படின்னா திருவாடனை. நெக்ஸ்ட் பாருங்க, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அந்த ஆக்டும் அந்த நம்பர், ஓகேவா, அந்த நம்பரும் அது என்ன சப்ஜெக்டோட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 53 அப்படிங்கிறது மிசோரம் மாநில தகுதி நிலை, 56 வந்து கோவா மாநில தகுதி நிலை, 55 அருணாச்சல பிரதேசம் மாநில தகுதி நிலை, 36 அப்படிங்கிறது சிக்கிம் மாநில தகுதி நிலை. ஸோ 3142 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ இதான் வந்து இன்றைக்கான கொஷின்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.